வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை கூறிக்கொள். இன்றைய இந்த நினைவு பேருரை என்பது ஒரு தனித்துவமான தலைப்போடும் இந்த சமூகத்துக்கு இன்று தேவையான தலைப்போடும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பை வடிவமைக்க முயற்சிக்கின்ற போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் பல தடவை இது சார்ந்து இந்த விடயத்தை முதன்மைப்படுத்துவது பொருத்தப்பாடுடையதென்று அதே நேரத்தில் சில கேள்விகளையும் என்னிடம் முன்வைத்து இந்த தலைப்பில் ஒரு உரை ஆற்றுமாறு கேட்டிருந்தார். உண்மையில் ஒரு இக்கட்டான சூழலிலும் ஈழத்தமிழர்களுடைய இருப்பின் இக்கட்டான சூழலும் தமிழரசு கட்சியின் ஒரு இக்கட்டான சூழலிலும் தந்தை செல்வாவின் நினைவுகளை அல்லது தந்தை செல்வாவின் அடையாளத்தை முன்னிறுத்தி கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழலையும் மையப்படுத்திய என்னுடைய இந்த உரையினுடைய உள்ளடக்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. தந்தை செல்வாவை பொறுத்தவரையில் சாமுவேல் ஏம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் என்று அழைக்கப்படும் செல்வநாயகம் அவர்கள் 1898 ஆண்டு மார்ச் 31 மலேசியாவில் உள்ள இப்போ நகரில் பிறந்தார். நான் நினைக்கிறேன் எங்களுடைய வரலாற்றின் வடிவங்கள் அனைத்தும் ஒரு புலமையோடும் அரசியல் தலைமைகள் அனைத்தும் ஒரு அறிவியல் தளங்களோடும் பின்னி பிணைந்திருக்கிறது என்பது நான் நினைக்கிறேன் தந்தை செல்வா அவர்களிடமிருந்து மிக உயரிய அறிவின் சிகரத்தின் உள்ளடக்கம் அங்கு அவருடைய பிறப்பிலிருந்தே அடையாளப்படுத்த முடிகின்றது. அத்தகைய பிறப்பினுடைய வடிவத்தோடு சேர்ந்து அவருடைய வாழ்வும் கல்வியும் யாழ்ப்பாண கிறிஸ்தவ மரபுகளோடும் இந்து மரபுகளோடும் அல்லது சைவ மரபுகளோடும் பின்னி பிணைந்ததாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. நினைக்கிறேன் அவருடைய ஆரம்ப கல்வியை தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியிலும் அதே போன்று அவருடைய மேல் உயர் படிப்புகளை சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலும் பின்னர் கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரியிலும் அவருடைய கல்வியினுடைய புலமை ஒழுங்குபடுத்தப்பட்டு 1918 ஆண்டு லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு வெளிவாரி மாணவனாக கல்வி கற்று விஞ்ஞான பட்டதாரியாக வெளியேறி அதே பாடசாலையில் கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரியின் ஆசிரியராக பணிபுரிந்து விடுமுறை கோரப்பட்ட போது மறுக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறி பின்னர் சட்ட வல்லுநராகி 47 ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் பிரவேசத்தோடு தொடங்கி பின்னர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பலத்தோடு ஏற்பட்ட அரசியல் ரீதியான கொள்கை முரண்பாடுகளால் 49 ஆண்டு சமஷ்டி கட்சியை ஸ்தாபித்து அதனுடைய அடையாளங்களோடும் அதனுடைய இருப்புகளோடும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் நியதிகளை தனித்துவமாக்கியதில் ஒரு வலிமையான பக்கத்தை அவர் எப்போதும் முதன்மைப்படுத்தி இருந்தார். அவரால் அன்று முன்வைக்கப்பட்ட சமஷ்டி இன்று வரை பேசப்படுகிறது, உரையாடப்படுகிறது, முன்னெடுக்கப்படுகிறது. அது சார்ந்து இந்த சமூகம் அல்லது இந்த இனம் தன்னுடைய இருப்பை அவருடைய சிந்தனையின் அல்லது மூலோபாயத்தினுடைய கட்டமைப்பிலிருந்தே வடிவமைக்கின்றது அல்லது வடிவமைத்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த சிறிய அறிமுகத்தை அவர் சார்ந்து வழங்கி என்னுடைய தலைப்புக்கு நுழையலாம் என்று நான் இருக்கிறேன். குறிப்பாக இலங்கையினுடைய தமிழருடைய அரசியல் வரலாற்றில் கேட்கப்படுகின்ற எல்லா காலப்பகுதியிலும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, விடுதலை சாத்தியமானதா இல்லையா? இங்கே நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பை இந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது மாவை அண்ணா அவர்களோடு நான் உரையாடிய போது ஒரு நீண்ட வரலாற்றில் ஈழத்தமிழர்கள் நெருக்கடி மிக்க அல்லது தோல்வி மிக்க முகத்தையே எல்லா காலத்திலும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். அது ஏறக்குறைய ராமநாதன் சகோதரர்களுடைய காலமாக இருக்கலாம், அதே போன்று பேரும்பநாயகம் கனகநாயகம் காலப்பகுதியாக இருக்கலாம்,
தந்தை செல்வா பொன்னம்பலம் காலப்பகுதியாக இருக்கலாம், அமுதலிங்கம் சிவசிதம்பரம் காலப்பகுதியாக இருக்கலாம், ஆயுத போராட்டத்தினுடைய காலப்பகுதியாக இருக்கலாம், தற்போது அதுக்கு பின்னர் சம்பந்தன் அதே போன்று கஜேந்திரகுமார் காலப்பகுதியாக இருக்கலாம். இந்த அனைத்து காலப்பகுதிகளிலும் வரக்கூடிய ஒரு 2 நூற்றாண்டுகள் ஈழத்தமிழர்கள் போராடுகின்ற வல்லமையும் போராடுகின்ற திறனும் போராட்டத்து குறித்துடைய மனோநிலையோடும் இருக்கிறார்களே அன்றி அவர்கள் ஒரு ஆழமான விடுதலையை அடைவதற்குரிய வாய்ப்புகளை அவர்கள் உண்மையில் அடையவில்லை என்ற ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் உண்டு. ஆக்கிரமிப்புகள் தொடர்கின்றன, அதே போன்று பாரபட்சமான அரசியல் அணுகுமுறைகள் இருக்கின்றன, அடக்குமுறை குறித்துடைய நியதிகள் தொடருகின்றன, குடியேற்றங்களினுடைய வலிமையான பக்கங்கள் எங்கள் மீது பாய்ச்சப்படுகின்றன. இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு பிரஜைகளாக அல்லது ஒரு இலங்கை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக கூட ஈழத்தமிழர்கள் தங்களை அடையாளம் காட்ட முடியாத துயரத்தை இந்த வரலாறு முழுவதும் நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த வரலாற்று வளர்ச்சி கட்டத்தில் நாங்கள் நிற்கின்ற இந்த சூழலில் எங்களிடம் எல்லோரிடமும் இந்த விடுதலை சாத்தியமானதா என்ற கேள்வி நியாயமானது. ஆனால் எங்களிடம் இந்த எல்லைக்குள் பிரவேசிக்கின்ற போது எனக்கு பொதுவெளியில் இருக்கின்ற அரங்குகளில் நிறைய தளங்களில் எங்களுடைய அரசியல் தலைமைகளும் சரி, புலமை தலைமைகளும் சரி, ஊடக தலைமைகளும் சரி, தங்களுடைய விற்பனத்தை முதன்மைப்படுத்துகின்ற அதே சந்தர்ப்பத்தில் விடுதலையையும் சுதந்திரத்தையும் ஒன்றாகவே போட்டு உரையாடுகின்ற ஒரு துயரத்தையும் இந்த ஈழத்தமிழர்களுடைய அறிவியல் களத்தில் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆங்கிலத்தில் ஃப்ரீடம் என்று கருதப்படுகின்ற சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுடைய சமமான வல்லமையை அல்லது திறனை அல்லது வாய்ப்புகளை அவன் என்னொருதன் முன்னிலையில் வெளிப்படுத்துவது தான். அது அடக்குமுறையிலிருந்து தன்னுடைய நெருக்கடிகளிலிருந்தும் விடுபட்டு கொள்வதற்கான சூழலைத்தான் விடுதலை என்று பேசுகிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு விடுதலை விரும்புகின்ற ஒரு இனமாக இன்றும் எங்களுடைய இருப்பு பயணத்துக்குரிய எல்லா நியதிகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. விடுதலை என்பதனுடைய இருப்போடு தான் எங்களுடைய லஸ்கி குறிப்பிடுகின்ற வார்த்தைகளில் சொல்லுவதானால் தங்களின் மிக சிறந்த சுயங்களாக தாங்கள் இருக்க வாய்ப்பு கிடைக்கின்ற சூழலை பேராவலுடன் மனிதர்கள் பேணுவதை சுதந்திரம் என்று நாங்கள் சுருக்கமாக அழைத்துக் கொள்ள முடியும். இந்த லஸ்கி பற்றி இங்கே இந்த அரங்கில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அரசியல் விஞ்ஞானத்தை கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்பது போல் அரசியல் விஞ்ஞானத்தை நாங்கள் லஸ்கியினுடைய கிராமர் ஆஃப் பாலிட்டிக்ஸுக்கு முன்னர் பின்னர் என்று வகைப்படுத்தி பார்க்கின்ற ஒரு மனோநிலை எங்களிடம் வளர்ந்திருக்கின்றது. அது ஒரு அறிவியலாக வளர்ந்திருக்கின்றது. அவை அடக்குமுறை என்பதிலிருந்து ஆக்கிரமிப்பிலிருந்து விடுபடுதல் என்பதுதான் உண்மையில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற, நாங்கள் அடைய முயற்சிக்கின்ற ஒரு நியாயமான சூழலை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு தன்மைதான் விடுதலை என்பதை நினைவுபடுத்தி அந்த வகையான நியதிகளோடு எங்களுக்கு முன்னே இருக்கிற வாய்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன என்பதை பட்டியலிடுவதற்கு நான் முயற்சிக்கின்றேன். எனக்கு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் என்னுடைய உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் இந்த அறிவியலால் தேசியத்தை வடிவமைத்தல் என்ற விடயம் நான் நினைக்கிறேன் நான் முதலாவது வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். தமிழர்களுடைய தேசியம் பற்றிய இருப்பை கட்டமைத்தவர் உண்மையில் தந்தை செல்வா. அது அழகாக யவனேசன் அவர்கள் பேராயர் அவர்கள் குறிப்பிட்டார். தமிழர்களுடைய தனித்தனி எண்ணங்களோடு இருந்த தமிழர்களை ஒன்று சேர்ப்பதில் அவருடைய சிந்தனை ஒரு வலிமையானதாக இருந்தது. அவர் இஸ்லாமியர்களுக்கையும் அதே போன்று மலையக தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு தமிழ் பேசும் என்ற ஒரு சொல்லாடலை முதன்மையானதாக அவர் பிரயோகப்படுத்தினார். நான் நினைக்கிறேன் இந்த மூலோபாயம் சார்ந்து தமிழரசு கட்சியும் சரி, தமிழரசு கட்சியினுடைய தந்தையும் சரி, அதுக்கு பின்னர் இருந்தவர்களை பற்றி நான் விவாதிக்க வரவில்லை, தந்தையும் சரி ஏறக்குரிய மிக நேர்த்தியான நோக்கு நிலையில் இருந்து தெளிவான எண்ணங்களோடு தன்னுடைய கருத்தை முதன்மைப்படுத்தி இருக்கின்றார். அதுக்கான ஆரம்ப புள்ளியையும் கட்சிக்குள் வகைப்படுத்தி இருக்கின்றார். நான் நினைக்கிறேன் அவர் திருமலை தீர்மானம் பற்றிய 1960கள் பற்றிய உரையாடலில் முதன்மைப்படுத்தப்பட்ட அந்த தீர்மானத்தில் அவர் முன்வைத்த மிக பிரதான 2 விடயங்கள். ஒன்று, ஈழத்தமிழர்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்துவதில்
பிரதேச அடிப்படையில் ஒரு ஒருங்கிணைவை அவர் ஏற்படுத்துவதில் ஒரு வெற்றிகரமான எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தினார். அது முதலாவது அம்சம். இரண்டாவது, ஈழத்தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விடுதலை பற்றிய எண்ணத்தை ஏறக்குறைய சமஷ்டி என்ற வரைவுகளுக்குள்ளால் உட்படுத்துவதற்கு அவர் முயன்றார். இந்த ரெண்டின் அடிப்படைகளுக்குள்ளால் தான் வடக்கு கிழக்கு ஒரு பிரதேசம், வடக்கு கிழக்கு ஒரு தாயகம், வடக்கு கிழக்கு ஒரு தனித்துவமான பண்பாட்டு இன மொழி மரபு கூறுகளை கொண்டிருக்கின்றது என்ற அந்த நியதியை ஒரு சுயநிர்ணய வரைவுக்குள் உட்படுத்துவதில் ஒரு வெற்றிகரமான அணுகுமுறையை அவர் ஏற்படுத்தி இருந்தார். உண்மையில் தேசியம் பற்றிய உரையாடல் எங்களிடம் இருந்த அளவில்லை, அது ஐரோப்பியர்களிடம் எழுந்தது. ஐரோப்பியர்கள் தான் தேசியம் பற்றிய உரையாடலை தங்களுடைய தேசங்களிலும் தங்களுடைய தேசியங்களுக்குள்ளும் முதன்மைப்படுத்தினார். அவற்றை நாங்கள் உள்வாங்குகின்ற போது அல்லது அவற்றை பிரயோகப்படுத்துகின்ற போது அது ஒரு பூகோளமயப்படுத்தப்பட்ட ஒரு நியாயத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய கருத்து நிலையாக அது மாறுவதற்குரிய வாய்ப்பை பெற்றது. அத்தகைய வாய்ப்புக்குள்ளே தான் மனித சமூகத்தினுடைய இருப்பு நிர்ணயமும் கட்டமைக்கப்பட்டது. இப்போது மக்கள் என்று அழைப்பது அவன் இறைமையுடையவன், அவன் சுதந்திரமானவன் என்ற எல்லைகளுக்குள்ளால் தான் இந்த உலகத்தில் மக்கள் என்ற கூட்டம் கணிப்பீடு செய்யப்படுகிறது. அவை என்று ஒவ்வொரு சமூகமும் அல்லது ஒரு இனமும் தன்னை அடையாளப்படுத்துகின்ற ரெண்டு மிக பிரதான குறிகாட்டி, ஒன்று சுயநிர்ணயம், என்னும் ஒன்று அது இறைமை பொருந்தியது என்பதை நிர்ணயிப்பது. ஆகவே அந்த சுயநிர்ணயம் என்பதையும் இறைமை பொருந்தியது என்பதையும் இந்த தேசியத்தினுடைய தோற்றத்தோடு நாகரிகத்தினுடைய வளர்ச்சியின் முதிர்ச்சி கட்டத்தோடு தந்தை செல்வாவினுடைய பிம்பங்களுக்குள்ளால் அல்லது எண்ணங்களுக்குள்ளால் இந்த உலகத்தினுடைய நியதிகளுக்கு முதன்மைப்படுத்தப்பட்டு ஈழத்தமிழர்கள் தங்களை வடிவமைத்துக் கொள்வதற்குரிய ஒரு திட்டமிடலை அது ஏற்படுத்தி இருந்தது. ஆகவே அந்த சுய உரிமையும் சுய பிம்பங்களும் சுயத்தினுடைய தனித்துவங்களும் தான் இந்த மனித சமூகத்தினுடைய இருப்பு என்பதை முதன்மைப்படுத்துவதில் ஈழத்தமிழர்கள் எப்போதும் தெளிவான பார்வையை பக்கத்தை தங்களுக்குள் கொண்டிருந்தார். இன்று இருக்கிற வாய்ப்பு எதுவென்றால், இந்த தேசியமாக தமிழர்கள் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய சூழல் என்பது அது சில வேளைகள் ராமநாதன் உருவாக்கியதாக இருக்கலாம், அல்லது பொன்னம்பலம் உருவாக்கியதாக இருக்கலாம், அல்லது ஆறுமோனாவலர் கட்டமைத்ததாக இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட அல்லது வரையறுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுதேச அடிப்படையிலான பண்பாட்டு முறைகளை முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நியதிகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக அது இன்றும் தன்னை கட்டமைத்திருக்கின்றது. சில வேளைகளில் ஒரு பலவீனமான சூழல்களை அல்லது பலவீனமான சம்பவங்களை இந்த மனித சமூகத்தினுடைய இருப்புகளோடு நாங்கள் அளவீடு செய்து பார்க்க முயற்சிக்கின்ற போது சில பிறழ்வுகள் எங்கள் முன்னே நிற்க பார்க்கிறது. ஆனால் அந்த பிறழ்வுகளை உடைத்து அல்லது அந்த பிறழ்வுகளினுடைய நெருக்கீடுகளிலிருந்து விடுபட செய்ய வேண்டிய இந்த சமூக இருப்பு கட்சிகளை சார்ந்தது, கட்சிகளுடைய தலைமைகளை சார்ந்தது, கட்சிகளினுடைய கட்டமைப்புகளை சார்ந்தது, கட்சிகளின் அங்கம் வருகின்ற ஒவ்வொரு அங்கத்தவனையும் சார்ந்தது. நான் நினைக்கிறேன் தந்தை செல்வாவினுடைய இந்த அறங்காவலர் குழு தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அல்லது தான் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான அந்த அடையாளம் என்பதை இந்த சமூக மட்டத்திலும் பிரதேசங்கள் மட்டத்திலும் மனித சமூகத்தினுடைய எல்லா இயல்பூக்கங்களுக்குள்ளால் அந்த உள ரீதியான பண்பாட்டு மரபுகளுக்குள்ளால் கடத்தப்பட வேண்டிய ஒரு தேவை. என்று சொன்னால் தனி ஒரு அடையாளம் என்று நிறுத்தி விடுவதை விட ஒரு பண்பாட்டு அடையாளமாகவே தந்தை செல்வாவினுடைய அடையாளம் இங்கு முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அந்த பண்பாட்டு அடையாளத்து குறித்துடைய ஈழத்தமிழருடைய அரசியலின் பண்பாட்டு அடையாளத்து குறித்துடைய வலிமையை தந்தை செல்வா அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே அது இந்த 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 கட்சியால், இந்த கட்சியினுடைய அங்கத்தவர்களால், உறுப்பினர்களாலும் கொண்டு செல்லப்பட வேண்டிய மிக உயரிய பட்சமான அல்லது முதன்மையான அம்சம் என்று குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். தளத்தில் தேசியம் பற்றிய உரையாடல்கள் தனித்துவமானதாக இன்றும் பேசப்படுகிறது. அது டொனால்ட் ட்ரம்ப் பேசினாலும் சரிதான், அது ஜோ பைடன் பேசினாலும் சரிதான். அங்கு தேசியம் என்பதன் இருப்போடு தான் இந்த உலகத்தினுடைய எல்லா நியதிகளும் வரையறுக்கப்படுகிறது. இங்கே கட்சிகளும் கட்சியினுடைய அங்கங்களும் அவற்றினுடைய செயல்பாடுகளும் தலைமைகளினுடைய செயல்பாடுகளும் மனிதனை ஒன்றிணைப்பதும் அவனுடைய நலனை, அவனுடைய தேவையை, அவனுடைய விருப்புகளை அவனுக்கு நிறைவு செய்வதற்காக உழைப்பதும் தான் இங்கே கட்சிகளினுடைய அல்லது அரசியலுடைய மிக பிரதான பணி என்று நான் கற்றிருக்கின்றேன். அதுதான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசங்களும் ஆற்றுகின்றன. அந்த தேசங்களினுடைய இருப்பில் நான் நினைக்கிறேன் இந்த ஆசிய மரபுக்குள் சில விசேடமான பண்புகள் ஆசிய மரபுக்குள் இருக்கின்றது. அந்த ஆசிய மரபின் மூத்த குடிகள் உண்மையில் தமிழர்கள்.
அந்த ஆசிய மரபினுடைய உணர்வுகளில் முதன்மையானது இந்த காலம் பற்றிய உணர்வு, அதே போன்று அர்ப்பணிப்பு பற்றிய உணர்வு, அதே போன்று விடாமுயற்சி பற்றிய உணர்வு. இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம், ஒரு நீண்ட கால பார்வை கொண்டிருக்கக்கூடியது இந்த ஆசிய பண்பாட்டின் மரபு என்று உலகம் அங்கீகரித்திருக்கின்றது. அத்தகைய மரபுக்குள் எங்களுக்கு முன்னே இருக்கின்ற 2 முன் உதாரணங்கள், ஒன்று யூதர்கள், இன்னொன்று ஜப்பானியர்கள். இவர்கள் இருவரும் ஐரோப்பிய மரபுகளை கற்று ஐரோப்பிய அனுபவங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஐரோப்பிய மரபுகளில் இருந்து தங்களுடைய தேசங்களை நிர்ணயித்தவர்கள். என்று புலம்பெயர்ந்த தளத்தில் இருந்து உரையாடப்படுகின்ற உரையாடல்களினுடைய பலவீனங்களை பற்றிய எண்ணங்கள் அதீதமாக இருக்கின்றது. பலமான எண்ணங்கள் பற்றிய உரையாடல்கள் அந்த தேசங்களில் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஜப்பானியர்களும் யூதர்களும் எவ்வாறு தங்களுடைய தொழில்திறனையும் விஞ்ஞானத்தினுடைய பற்றாக்குறையையும் அறிவியலினுடைய பற்றாக்குறையையும் ஐரோப்பிய நாடுகளில் கற்றுக்கொண்டு தங்களுடைய தேசங்களை எப்படி கட்டமைத்தார்கள் என்ற எண்ணத்தோடு புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கின்ற நியாயம் என்று கருதுகின்ற மனித சமூகத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று ஈழத்தமிழன் கருதுகின்ற சூழலில் அதனை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பாண்மை புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதுதான் இங்கே முதன்மையான அம்சம். ஏனென்று சொன்னால் அந்த அடிப்படைகளுக்குள்ளால் தான் எங்களுடைய பூகோளம் பற்றிய அறிவும் புவிசார் பற்றிய அறிவும் எங்களுக்கு அவசியமானது. நான் நினைக்கிறேன், எங்களிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் அதிகம் பட்டியலிடுகிறேன். நிச்சயமாக இந்த புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கின்ற இந்த சமூகம் மிக மெலிந்து போன அல்லது ஒரு மிக சாதாரணமான அம்சங்களோடு தன்னுடைய ஈடாட்டத்தையும் தன்னுடைய உரையாடல்களையும் முதன்மைப்படுத்துகிறதே அன்றி அது ஒரு தூர நோக்கோடு தன்னுடைய இருப்பை அது கட்டமைப்பதில் தவறுகின்றது அல்லது அந்த சந்தர்ப்பங்களை அது சரியாக பயன்படுத்த தவறுகின்றது என்றே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இதுக்குரிய புலத்தின் களம் மிக நேர்த்தியாக தன்னுடைய அறிவியல் ரீதியான அளவீடுகளுக்குள்ளால் நிறைய அம்சங்களை இந்த சமூகத்துக்கு கொடுத்திருக்கின்றது. அதனை தமிழரசு கட்சியும் அதனுடைய ஸ்தாபகர் அதனை கட்டமைத்திருக்கின்றார். ஆகவே நிச்சயம் இங்கு எங்களுக்குள்ளே இருக்கின்ற மிக முக்கியமான அடிப்படை அம்சம், அறிவியல் சார்ந்து தேசியத்தை நாங்கள் ஒருங்கிணைக்காமல் நாங்கள் ஏறக்குரிய கற்பனைகளுக்குள்ளோம் இந்த கற்பனையின் வடிவங்களுக்குள்ளாலும் நாங்கள் ஒரு யுக புருஷர்களாக எங்களை அடையாளப்படுத்த முயற்சித்ததனுடைய பிரதிபலிப்புகள் தான் உண்மையில் இந்த நெருக்கடிக்கும் இந்த தோல்விகளுக்கும் பின்னால் இருக்கின்ற அடிப்படை காரணம். அறிவியலாக பூகோள அரசியலையும் புவிசார் அரசியலையும் உலக அரசியலையும் ஏன் ஈழத்தமிழர்களுடைய இலங்கை சார்ந்திருக்கக்கூடிய அரசியலையும் ஒரு அறிவியல் கண் கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடுகளுக்குள் இயங்க முடியாததனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைய இந்த நெருக்கடிக்கு பின்னால் இருக்கின்ற நியாயமான காரணங்கள். நாங்கள் பெருமளவுக்கு இந்த ரம்மியமானது, அழகானது, சுவையானது, கற்பனையின் மேன்மையானது என்று உரையாடுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களிடம் இருக்கின்ற மிக மோசமான பலவீனம் நடைமுறையோ யதார்த்தத்தையோ நாங்கள் இந்த அளவீட்டிலும் முதன்மைப்படுத்தாத ஒரு இனமாக அல்லது இனத்தினுடைய வடிவமாக, ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த மீத் என்ற அடிப்படைகளுக்குள்ளால் இயங்குகின்ற ஒரு தொழிற்பாட்டை மதமும் மதத்தினுடைய அடையாளங்களும் எங்களுக்கு தந்துவிட்டு சென்றது. அவை அவற்றின் மீதான விமர்சனங்களை அல்லது அவற்றின் மீதான வாதங்களை சரியான அளவீடுகளுக்குள் ஒரு பண்பாட்டு உருவாக்க சூழலுக்குள்ளால் நாங்கள் நிர்ணயிக்கின்ற போது மட்டுமே இந்த அறிவுசார் அணுகுமுறை ஈழத்தமிழர்களிடம் ஒரு தேர்ச்சியான மாற்றத்தை சாத்தியப்படுத்தும். இந்த தேர்ச்சியான மாற்றத்தை சாத்தியப்படுத்த தவறுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் ஒரு பொருத்தமற்ற அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது அடிமைத்தனத்து குறித்துடைய ஐரோப்பிய சமூகத்தில் இருக்கின்ற அல்லது புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏறக்குரிய அவர்களுடைய இருப்பினுடைய உள்ளடக்கம் முழுவதும் தொழில்நுட்பம் சார்ந்து தங்களுடைய தொழில் சார்ந்து தாங்கள் ஒரு எழுச்சி மிக்க ஒரு சூழலை பொருளாதார கட்டமைப்பில் ஏற்படுத்துவது சார்ந்து மட்டுமே, அல்லது இன்னொரு வகையில் சொன்னால் ஒரு அடிமைத்தனத்தின் நியதிகளுக்கு உட்பட்ட விதத்திலே, அது மலேசியா, சிங்கப்பூர் பென்ஷனியர்களாக இருக்கலாம் பிரித்தானியர்களுடைய வருகைக்கு பிறகு, அல்லது இன்று புலம்பெயர்ந்திருக்கின்ற ஐரோப்பியர்களாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகள் இருந்த புலம்பெயர்ந்த ஈழத்தமிழனாக இருக்கலாம். எல்லோருமே உலகத்தினுடைய நியதிகளுக்கு உட்படுகின்ற எல்லா அம்சங்களையும் கடந்து தங்களுடைய தொழிலையும் தாங்கள் சார்ந்திருக்கின்ற அடிமைத்தனத்தையும் அங்கீகரிக்கின்ற ஒரு வடிவத்தோடு தான் அவர்கள் பயணிக்கின்றார்கள். இதனுடைய விளைவுதான் இன்றைய காப்பிய நாயக கதைகளும் இலட்சியவாதங்களும் ஈழத்தமிழர்களினுடைய பொருத்தமற்ற தூய்மைவாதங்களும் கற்பனைவாதங்களும் வறண்ட இலட்சியத்தினுடைய
மேம்போக்கான சிந்தனையும் எங்களிடம் ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது. கட்சிகளை கேட்டால், கட்சிகளுடைய தலைமைகளை கேட்டால், மக்கள் அல்ல எனக்கு கொள்கை பெரிதென்று சொல்வார். மிக மிக துயரமான ஒரு விடயம். இந்த கொள்கையின் இருப்பு என்பது மனிதனை அல்லது மக்களை அல்லது இந்த ஈழத்தமிழனுடைய அடிப்படை தேவையை ஒருபோதும் நிறைவு செய்யாது. இந்த கொள்கை எந்த அளவுக்கு ஒரு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய, பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய, சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய நியதியோடு பயணிக்க வேண்டும் என்ற அந்த யதார்த்தமான பொறிமுறைக்குள் அந்த கொள்கையை வளைத்து போடுகின்றவன் தான் ஒரு சிறந்த அரசியல் தலைவனாகவும் சிறந்த மக்களின் தலைவனாகவும் தன்னை அடையாளப்படுத்த முடியும். நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியான குறிகாட்டியை வடக்கு கிழக்கு சார்ந்து உண்மையில் கட்டமைக்கவே இல்லை, இன்று வரையும் கட்டமைக்கவில்லை. நாங்கள் கொழும்போடும் கண்டியோடும் அல்லது வேறு பிரதேசங்களோடும் உறவு வைத்துக் கொள்கிறோமே. வடக்கில் இருப்பவர்கள் கிழக்கோடு ஒரு பொருளாதார ரீதியா, ஒரு பண்பாட்டு ரீதியா, ஒரு அரசியல் ரீதியான நெறிமுறைகளுக்கு உட்படுகின்ற விதத்திலான பயணங்களை, அவற்றுக்குரிய நடைமுறைகளை, அதுக்குரிய அணுகுமுறைகளை நாங்கள் முதன்மைப்படுத்த தவறி இருக்கின்றோம். குறிப்பாக இஸ்லாமியர்கள் பொறுத்து ஈழத்தமிழர்கள் அதிக முரண்பாடுகளை கொண்டு, அதுவும் ஆயுத போராட்டம் அவர்களை முற்றாகவே உடைத்திருக்கின்றது, தனித்தனி துண்டங்களாக்கி இருக்கின்றது. தந்தை செல்வா குறிப்பிட்ட தமிழ் பேசும் முஸ்லீம்கள் என்ற அந்த வாதம் ஆயுத போராட்ட சூழல் முடிந்த பிற்பாடு அது முழுமையாகவே காணாமல் போனது. ஒன்று இஸ்லாமியர்களோடு வைத்திருக்கின்ற உறவு நிற்கதியானது, இரண்டாவது கிழக்கோடு வைத்திருக்கின்ற உறவு நிற்கதியானது. அந்த நிற்கதியான சூழல் மீட்டெடுக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு என்பது சில வேளைகளில் வெளியோயாவினால் அல்லது மணலாற்றினால் துண்டாடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் மனரீதியாக அவர்கள் என்றுமே ஒரு ஐக்கியத்து குறித்துடைய ஒருமைப்பாட்டோடு தாங்கள் இயங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்கின்ற ஒரு இனமாகத்தான் அது இன்றும் இருக்கின்றது. அதனுடைய அடிப்படை தேவைகளும் அவ்வாறாக இருக்கின்றது. கிழக்கில் இருப்பவர்களுக்கு வடக்கும், வடக்கில் இருப்பவர்களுக்கு கிழக்கும் ஒரு தேசிய இருப்பை, தேசிய பிரெஞ்சைக்குரிய வடிவத்தை தந்திருக்கின்றது என்ற வாதங்களும் எண்ணங்களும் இன்றும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அந்த முதன்மைப்படுத்தப்படுகின்ற சூழலுக்குள்ளால் தான் இந்த ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை நாங்கள் கட்டமைக்க முடியும். அதுவே தேசியத்தினுடைய இருப்பென்று நான் விவாதிக்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், தேசியம் என்பது ஒரு வெறும் அரசியல் சொல்லாடல் கிடையாது. அது ஒரு பொருளாதாரமானது, பண்பாடானது, ஒரு நாகரிகமானது. அது இந்த சமூகத்தினுடைய இசைந்து இருக்கக்கூடிய இயல்பூக்கத்தினுடைய தன்மையாக தன்னை ஒழுங்குபடுத்தக்கூடியது. தேசியம் பற்றிய உரையாடல்களில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த உரையாடல்களை இடதுசாரிகள் அல்லது சோசலிஸ்டுகள் உலகத்தில் முதன்மைப்படுத்தி இருக்கிறார். தேசியம் என்பது ஒரு கூட்டு ஆத்மா என்று சொல்லுகின்றார் ஒரு இடதுசாரி எட்வர்ட் ரொகான் என்பவர். இந்த தேசியமே அந்த கூட்டு ஆத்மாவின் உயிர் மூச்சு என்று அவர் மேலும் விவரிக்கின்றார். அவருடைய வார்த்தையில் குறிப்பிடுகின்ற இந்த நியாயப்பாடுகளை வியர்டாட் என்ற இன்னும் ஒரு ஐரோப்பியர், தனி மனித அரசியல் அரசாக ஒழுங்கமைக்கப்படாதவரை ஒரு மக்கள் கூட்டம் ஒரு தேசியமாக தன்னை அடையாளப்படுத்தாது. நான் நினைக்கிறேன், ஒரு அரசாக வடிவமைத்ததில் சமஷ்டி ஒரு முக்கிய பங்கு, மாகாண சபை ஒரு முக்கிய பங்கு. அதை கடந்து இந்த உணர்வு ரீதியான தமிழன், ஈழத்தமிழன் அல்லது தமிழ் தேசியம் என்ற அடிப்படை இந்த அரசு என்ற ஒரு வடிவத்து குறித்துடைய நியதிகளை தனக்குள்ளே உணர்வு ரீதியாக கொண்டது. அவை இந்த நிலப்பரப்பாலும் உணர்வினாலும் ஒன்றிணைக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் வடக்கு கிழக்கு சார்ந்து இன்னுமே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, கட்டமைக்கப்படக்கூடிய சூழலை கொண்டிருக்கின்றது. தேசியம் என்பது 3 பிரதான அர்த்தங்களை கொடுக்கின்றது என்று ஐரோப்பியர்கள் வாதிக்கிறார்கள். ஒன்று, தேசியம் என்பது தன்னுடைய சொந்த தேசத்தின் நலனை விரிவாக்கி கொள்வதற்கான ஒரு முயற்சி. இன்னும் ஒன்று, ஒட்டுமொத்த சமூகத்தின் மக்களின் நலனுக்கு பாடுபடுவது. நான் நினைக்கிறேன் அது இலங்கை தேசியம் அல்லது இந்திய தேசியம் என்ற பொருளில் விவாதிக்கப்படுகிறது. இன்னும் ஒன்று, தேச அளவில் நிலப்பரப்பை ஒன்றிணைத்து முழுமையாக்குவது என்ற பொருள்படவும் தேசியம் விவாதிக்கப்படுகின்றது. தேசியம் ஒரு பொருள் அல்ல, அது அருவமான பொருளும் கூட அல்ல. ஆனால் அது ஒரு நிகழ்வு போக்கு, ஒரு துணை கருவி. மனித சமூகத்தினுடைய இருப்புக்கு அது ஒரு துணை கருவி. மினோத் என்ற அறிஞர் தேசியத்தை அரசியல் மயப்பட்ட நடவடிக்கை என்பதும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நடவடிக்கையினுடைய பிரதிபலிப்பு தான் தேசங்களினுடைய போராட்டத்துக்குரிய அடிப்படை என்றும் குறிப்பிடுகின்றனர். தேசங்களை மக்கள் கட்டமைப்பது என்பதை விட தேசியங்களால் மக்கள் தேசங்களை கட்டமைக்கின்றார்கள். அதுக்கு சிறந்த உதாரணம், பிரெஞ்சுக்காரன் வாழ்ந்த இடம் முழுவதும் பிரெஞ்சுக்கு சொந்தமான ஒரு தேசிய இருப்பை ஐரோப்பியர்கள் வெஸ்பாலியா உடன்படிக்கைக்கு பின்னர் ஏற்றுக்கொண்டார். அப்ப இந்த நியதிகளோடு தான்
ஈழத்தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு சார்ந்த பொருளாதாரம், அரசியல், சமூகம், பண்பாட்டு முறை, நாகரிகத்தினுடைய அடிப்படைகள் தேவைப்படுகிறது. நாங்கள் இவை செய்ய முடியாது என்று யாரும் விவாதிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது இந்த அரசியலை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்கு பொருத்தப்பாடுடையது என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இதை ஒரு செயல் வடிவமாக ஆக்க வேண்டிய பொறுப்பாண்மை ஈழத்தமிழில் இருக்கின்ற எல்லோருக்கும் உரித்துள்ளது. அவர்கள் இன்று உலகத்தில் மிக பிரபலியமாக பேசப்படுகின்ற ஒரு பொருளாதார கோட்பாடாக அல்லது பொருளாதார வடிவமாக இந்த புவிசார் பொருளாதாரம் மாறிவிட்டது. ஜியோ எக்கனாமி என்று ஆங்கிலத்தில் சொல்வார். நான் நினைக்கிறேன் அந்த ஜியோ எக்கனாமி என்பது வடக்கு கிழக்கு பிரதேச அடிப்படையில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு குறித்துடைய ஒரு பொருளாதாரம் தான். நாங்கள் பொருளாதாரமாக, சமூகமாக, இனமன்ற அடிப்படைகளை கடந்து ஒன்றிணைவதற்குரிய வாய்ப்புகள் இன்றைய இந்த தகவல் யுகத்தில் குவிந்து போயிருக்கிறது. இதனை நோக்கி நாங்கள் பயணிப்பது மிக அவசியமான ஒன்று. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை வாய்ப்பு என்று கருதுகின்றேன். சில வேளைகளில் இந்த அரங்கு அதை எப்படி புரிந்து கொள்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த கட்சி அரசியலை மீளமைத்தல், இதைத்தான் நான் இந்த அரங்கினுடைய உரையினுடைய தொடக்கத்தின் போது கூட குறிப்பிட்டேன். தரக்குரிய இந்த 25 ஆண்டு காலம் அல்லது 35 ஆண்டு கால இந்த உலக அரசியலில் ஒரு ஆயுத போராட்டத்தை நிகழ்த்திவிட்டு மீளவும் ஒரு மிதவாத அரசியல் பயணத்துக்குள் ஈழத்தமிழர்கள் பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்படுகின்ற போதுதான் தலைமையும் தலைமை குறித்துடைய அரசியல் கட்சிகளும் அடிப்படையானவை, தேவையானவையாக காணப்படுகின்றன. அவற்றினுடைய நியதிகளுக்குள்ளால் பயணிக்க வேண்டிய தேவைப்பாடு இந்த சமூகத்துக்கு உண்டு என்ற அடிப்படையில் தான் இந்த கட்சிகளுடைய இருப்புக்கள், கட்சிகளுடைய போலித்தன்மைகள் அல்லது கட்சிகள் தங்களை கட்டமைக்க முடியாமல் இருக்கின்ற சூழல்கள், இக்கட்டுக்குள் இருக்கிறது. சில வேளைகளில் இக்கட்டுன்னு சொல்லலாம், சில வேளையில் அது தமிழரசு கட்சியினுடைய இந்த அதீதமான நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக கூட இருக்கலாம். அல்லது தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு உரித்துடையதென்று அந்த மமதையின் பிரதிபலிப்பாக கூட இதை பார்க்க நான் நினைக்கிறேன். தமிழரசு கட்சியை நீதிமன்றத்துக்கு கொண்டு நிறுத்தியவர்கள் பொதுமக்கள் அல்ல, எதிரிகள் அல்ல, சரிதானே? எதிரிகள் அல்ல, விரோதிகள் அல்ல. கொண்டு நிறுத்தியவர்கள் கட்சிக்குள் இருந்தவர்கள். கட்சிக்குள் இருந்து முரண்பாடுகளும் பகைமைகளும் அவாக்களும் அல்லது தங்களுடைய நலன்கள் சாத்தியப்படவில்லை என்ற எண்ணங்களை கொண்டவர்கள் தான் இதை கொண்டு போய் நிறுத்தினர். இதை தோற்கடிப்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீதரன் குறித்துடையது. இந்த வீதிக்கு வருதல் வேண்டும். இந்த தமிழரசு கட்சியை காப்பதற்கு வீதிக்கு வருதல் வேண்டும். மக்களை அணிதிரட்டுதல் வேண்டும். மக்களோடு ஒன்று சேர்ந்து நீதிமன்றத்தினுடைய குற்றச்சாட்டுக்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அல்லது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனை ஸ்ரீதரனும் இங்கே இருக்கின்ற தலைமைகளும் தந்தை செல்வாவினுடைய இந்த நாளில் உங்களுடைய எண்ணமாக கொள்ளுவீர்களாக இருந்தால் இந்த ஈழத்தமிழர் தங்களுடைய இருப்பில் ஏதாவது மாற்றம் நிகழும் என்று நம்பிக்கையோடு புலம்பெயர்வை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமான நம்பிக்கையோடு பயணிப்பதற்கான ஒரு சூழல் கிடைக்கும். அல்லது நான் நினைக்கிறேன் வடக்கில் 3 பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சிக்கு அடுத்த தேர்தலில் அது ஒன்றாகவும் விடலாம், ஒன்றில்லாமலும் போய்விடலாம் என்ற எச்சரிக்கையையும் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த கட்சி மீளமைக்கப்பட வேண்டும். ஏன் என்ற ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிறது. இது ஒன்று, தந்தை செல்வா ஒரு தீர்க்க தரிசனத்தோடு கட்டமைத்த கட்சி. வடக்கு கிழக்கு முகம் இதுக்கு உரித்துடையது. ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பயணத்தில் இது கணிசமாக தன்னுடைய துயரங்களையும் வலிகளையும் அது அனுபவித்தது. அதிடம் நிறைய பலங்கள், பலவீனங்கள், ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அது கட்சிகள் எல்லாவற்றுக்கும் உண்டு. எல்லாமே கட்சிகளினுடைய இருப்புகளுக்கு உரித்துடையது தான். அது தவிர்க்க முடியாது. கட்சிகள் தங்களுக்குள்ளே மோதிக்கொள்வது அல்லது தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லைக்குள் தங்களுடைய போட்டித்தன்மைகளை முதன்மைப்படுத்திக் கொள்வது ஒரு நியாயமானது தான். ஆனால் ஒரு தேசத்தோடு, ஒரு தேசியத்தோடு, தேசிய இனத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்சி, அதுக்குரிய பொறுப்பாண்மையுடைய ஒரு கட்சி,
அது இவ்வாறு வாளாவட்டியாக இருப்பது அல்லது காணாம போதல் என்பது இந்த இனத்தினுடைய இருப்பின் அடிப்படையில் ஒரு பெரும் தோல்வியாக அமையும். இந்த கட்சியின் மீதும் இந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் மீதும் இதனுடைய நம்பிக்கை மீதும் நான் நினைக்கிறேன். இந்த கட்சியின் மீது நிறைய விமர்சனங்களை நான் அவ்வப்போது முன்வைத்திருக்கின்றேன். இந்த கட்சிகள் தொடர்பாக நினைக்கிறேன். இந்த புலம்பெயர்ந்த தளத்தில் அண்மையில் ஒரு காணொளியில் பார்த்தேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அரசு அறிவியல் துறை இந்த சமூகத்துக்கு என்ன செய்கிறது என்ற கேள்வி எல்லோரும் எழுப்புகிறார்கள். நான் நினைக்கிறேன், போருக்கு முன்னரும் சரி போருக்கு பின்னரும் சரி ஈழத்தமிழர்களுடைய அரசியலோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசு அறிவியல் துறை பயணிக்கிறது. எல்லா சூழலிலும் அது தன்னுடைய கருத்தையும் தன்னுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இவற்றை முன்னெடுக்கின்ற தலைமைகள் அவற்றை செவிசாய்ப்பதில்லை, அவற்றுக்கு இசைந்து கருத்துக்களை முதன்மைப்படுத்துவதில்லை, அதனோடு சேர்ந்து பயணிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதனுடைய விளைவுதான் நான் நினைக்கிறேன் இன்றைய துயரத்துக்கான அடிப்படைக்கார். இது ரெண்டும் சேர்ந்து இணைந்து பயணிக்குமாக இருந்தால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை இது கொண்டு வந்து நிறுத்த முடியாது, வாய்ப்பில்லை, எல்லாமே முடிந்து விட்டது என்ற ஒன்று கிடையாது. இது ஒரு புதிய தளம், புதிய ஜெனரேஷன், புதிய தகவல் யுகத்தினுடைய காலம். இந்த காலத்தில் அதிக மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்குள் நான் நினைக்கிறேன் 1949 2009 வரை நிறைய ஏற்ற இறக்கங்களோடு தான் தமிழரசு கட்சி பயணித்தது. அது கூட்டுக்களை வைத்தது, கூட்டமைப்புகளை சந்தித்தது, கூட்டணியாக செயல்பட்டது, நிறைய நெருக்கடிகளை அது உள்வாங்கியது. ஆனால் 2009க்கு பின்னர் அதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது, அதுக்கான ஒரு பலம் அதுக்கு கிடைத்தது. ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தது, ஆயுத போராட்டங்களுடைய தலையீடுகள் இல்லாமல் இருந்தது, ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் பயணத்தை செய்யக்கூடிய களம் திறந்தே இருந்தது. நான் இன்றும் அது திறந்துதான் இருக்கு. அந்த களத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு, இந்த மக்களை அணிதிரட்டி பயன்படுத்திக் கொள்வதற்கு உரிய ஒரு வாய்ப்பை இன்றைய கட்சியினுடைய தலைமையில், இன்றைய இந்த அரங்கில் இருக்கிறவர்கள், இந்த நான் நினைக்கிறேன் இந்த மூத்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு. அந்த விமர்சனங்கள் தவறானது என்று கூட நான் கருத மாட்டேன். அந்த விமர்சனங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டுக்கள், இவ்வகை நெருக்கடிகளை எவ்வாறு நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள், உங்களால் ஏன் அது தீர்க்கப்பட முடியவில்லை, உங்களால் ஏன் அந்த உறுப்புரிமை குறித்துடைய ஒவ்வொருவரையும் உங்களால் ஏன் கட்டுப்படுத்தி வைத்திருக்க முடியவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த கென்ரிக் ஈசிங்கருடைய அரசியல் தலைமைத்துவம் பற்றிய ஒரு உரையாடல் இங்கு நினைவுபடுத்துவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். உலகத்தில் கென்ரிக் ஈசிங்கர் குறிப்பிடுகின்றார், கட்சியும் அரசும் ஆட்சியும் ஒரு வகை சர்வாதிகாரத்துக்கு உட்பட்டதுதான். ஒரு பகுதி அளவான சர்வாதிகாரம் எப்போதும் கட்சிகளுக்கும் கட்சியினுடைய தலைமைக்கும் ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளனுக்கும் தேவையான, அது மக்களுக்கானதல்ல, அது கொள்கை வகுப்புக்கும் தன்னுடைய மூலோபாயத்தை வகுப்பதற்கும் தன்னுடைய தந்திரோபாயத்தை சரியான முறையில் பின்பற்றுவதற்கு. தந்தை செல்வாவினுடைய மூலோபாயத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் தந்திரோபாயத்தில் இருந்த குறைபாடுகளை முன்னிறுத்தி கொண்டு அவருடைய மூலோபாயத்தை குறைபாடுடையது என்று கருதுகிறார். உலகளாவிய ரீதியில் நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் இருந்து கூட இன்று வரை உலகம் இனப்பிரச்சனைக்கு அல்லது தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக அது கண்டுகொண்ட ஒரே ஒரு அம்சம் சமஷ்டி. அந்த சமஷ்டியில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த சமஷ்டியினுடைய மூல வேரை தந்தை எங்களிடம் விட்டு சென்றிருக்கிறார். அந்த தளத்தில் இருந்து இயங்க வேண்டியவர்கள் எல்லோரும் மூலோபாயம் தவறு, தந்திரோபாயம் தவறு, தந்தை செல்வா தவறு என்று விவாதிக்க பார்க்கிறார். நான் நினைக்கிறேன் அதுக்கு பின்வந்தவர்கள் அந்த தந்திரோபாயத்தில் விட்ட தவறுகள் தான் இன்றைய இந்த நெருக்கீடுகளுக்கு பின்னால் இருக்கின்ற அடிப்படை காரணங்கள் என்று குறிப்பிடுகின்றேன். ஆகவே நிச்சயமாக இந்த கட்சிகள் மீளமைக்கப்பட வேண்டும், கட்சிகளுக்கு ஒரு இளம் இரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும், ஒரு புதிய தலைமுறைகள் இந்த கட்சிக்குள் உள்வாங்கப்பட வேண்டும். பெண்கள் தரக்கூடிய 52%, வடகிழக்கில் இருக்கின்ற பெண்களினுடைய தொகை 52%. உலகளாவிய ரீதியிலும் பெண்களுடைய தொகை 52%க்கு அதிகமானது ஆண்களை விட. அவர்கள் இந்த கட்சியினுடைய அங்கத்துவத்தில் அல்லது கட்சியினுடைய முதன்மைகளில் எங்கே இருக்கிறார்கள் என்பதும், இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதும், அடுத்த தலைமுறை எங்கே இருக்கிறது என்றதும் உங்கள் ஒவ்வொருவரிடமும் நான் முன்வைக்கின்ற கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலளிப்பீர்களாக இருந்தால் இந்த கட்சி இந்த மாதிரியான நிலையை கடந்து அது பயணிக்கும். இந்த கட்சி பயணிக்கின்ற சூழல் வருகின்ற போது ஈழத்தமிழன் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வார். ஈழத்தமிழனுடைய வாய்ப்புகள் உங்களுடைய கட்டமைப்பிலும் உங்களுடைய இருப்பிலும் தங்கி இருக்கின்றது. போராளிகள், விதவைகள், பெரும் பெரும் துயரங்களோடு அவர்கள் பயணிக்கிறார்.
ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய 2 காலையும் 2 கையையும் இழந்தவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார். பல கால்களையும் கைகளையும் இழந்தவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார். பார்க்கிறீர்கள், நீங்கள் பார்க்கவில்லை என்று நான் குற்றச்சாட்டு சொல்லவில்லை. ஆனால் ஒரு திட்டமிட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட, ஒரு நியதிக்குட்பட்ட, வரையறைக்குட்பட்ட, ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்புக்குட்பட்ட ஒரு நியமமாக அது பயணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுதல். கட்சிகள் தான் இந்த உலகத்தினுடைய எல்லா தேசங்களையும் கட்டமைக்கின்றது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய இருப்புக்கு யார் காரணம்னா அந்த குடியரசும் ஜனநாயக கட்சியும் தான். இந்தியாவினுடைய இருப்புக்கு நரேந்திர மோடியினுடைய வருகை ஒரு கட்சி சார்ந்திருந்தபடியினால்தான் அவரால் ஒரு பிரதமராக ஒரு சுபீட்சம் மிக்க ஒரு இந்திய தேசத்தை அல்லது பொருளாதார வளர்ச்சியில் 8.2% 2023 இறுதி 3 மாதங்களில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி வந்து 8.2%. இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு பின்னால் இருந்தது அந்த கட்சி தான். ஆகவே சமஷ்டி சார்ந்திருக்கக்கூடிய நியதிகளோடு தமிழரசு கட்சியினுடைய இருப்பு பயணிக்குவதற்கான அடிப்படைகளை அது கொள்ள வேண்டும். அது சமூகம் சார்ந்ததை தன்னை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சமூகத்தினுடைய தேவைகளோடு அது பயணிக்க வேண்டும். பயணிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் நிராகரிக்க மாட்டேன். அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை பயன்படுத்திக் கொள்வதில் அகரீதியான முரண்பாடு, அகரீதியான போட்டித்தன்மை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குத்துவட்டு, இதெல்லாத்தையும் கட்சிக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இதை வீதிக்கு கொண்டு வராதீர்கள். அது தேவையற்ற ஒரு துயரத்தை இந்த இனத்துக்கு ஏற்படுத்தி, இந்த இனம் எதை நம்பி இருக்கின்றது? யாரை நம்பி இருக்கின்றது? யார் மீது கரிசனை கொண்டிருக்கின்றது? நீங்களே ஒரு தடவை இந்த விடயத்தை இந்த சமூக மட்டத்தில் தேடிப்பாருங்கள். இந்த கட்சிகளையும் இந்த கட்சிகளுடைய தலைமைகளையும் நம்பி பயணிக்கிறது. அதன் அடிப்படையானது. நான் நினைக்கிறேன் இது தனிய தமிழரசு கட்சிக்கு மட்டும் உரித்துடையதல்ல. தமிழ் தேசியம் பேசுகிற எல்லா கட்சிக்கும் உரித்துடையது. தமிழ் அரசு கட்சியில் ஒரு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அது ஒரு குடும்ப கட்சி கிடையாது. அது ஒரு குடும்ப கட்சியாக தன்னை அது கட்டமைக்கவும் இல்லை. அது ஏனைய கட்சிகளுக்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, அதிடம் ஆயுதம் இல்லை, அல்லது முன்னாள் ஆயுத போராளிகள் அதிடம் இல்லை. ரெண்டாவது, அது குடும்ப அழகோடு இல்லை. அது ஒரு வடகிழக்கு முகம் கொண்டது. ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்போடு அது பயணம் செய்தது. இந்த இவ்வளவு தனித்துவமும் ஏனைய கட்சிகளை விட தமிழரசு கட்சிக்கு உண்டு. ஆகவே அந்த கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும் என்று விவாதிப்பதில் ஒரு அரசியல் மாணவனுக்கு உரித்துடைய பங்கு என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால்தான் இந்த விவாதத்தை நான் இந்த அரங்கில் உங்கள் முன்னிலையில் வைக்க விரும்புகின்றேன், இந்த மக்கள் மத்தியிலும் வைக்க விரும்புகின்றேன். ரெண்டாவது, நான் மிக பிரதானமாக எடுத்துக்கொண்டது இந்த பிராந்திய சர்வதேச சக்திகள் முன்னே இருக்கின்ற வாய்ப்புகள். நீங்கள் எதை கூறினாலும், நீங்கள் என்ன விவாதங்களை வைத்தாலும், முதுகில் குத்தி விட்டார்கள், கட்டி கொடுத்து விட்டார்கள், அவர்கள் எங்களை முன்னேற விடவே மாட்டார்கள், இப்படி என்னெல்லாம் நீங்கள் இந்தியாவை பற்றி என்ன விவாதம் வைத்தாலும், இந்த ஜியோகிராபிக்கல் ப்ராக்சிமேட்டிவ் இந்தியா இல்லாமல் ஈழத்தமிழர்கள் அல்லது இலங்கை தீவில் இருக்கின்ற யாரும் தங்களுடைய இருப்பை நிர்ணயமாக தக்க வைக்க முடியாது, நிர்ணயமாக ஒழுங்குபடுத்த முடியாது. எத்தனை ஆயிரம் போராளிகள், எத்தனை ஆயிரம் இராணுவம், எத்தனை கப்பல்கள். நான் நினைக்கிறேன் 24க்கும் மேற்பட்ட கப்பல்கள் விடுதலை புலிகள் உரியது. எத்தனை ஆட்லரிகள், தற்கொலை படைத்தாரிகள், எவ்வளவு பேர். ஏதாவது வைத்திருக்கிறீர்களா? இப்போது குண்டூசி இருக்கா உங்களிடம், ஈழத்தமிழர்களிடம்? இதனுடைய அடிப்படை எங்கே இருந்து தொடங்கியது? ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து தொடங்கியது. அந்த துயரத்தின் வலி, அது சில வேளை செய்யாமல் இருக்கலாம், செய்திருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். இன்னுமே அந்த விடை இல்லை. உலகத்தில் நிறைய குழப்பங்களும் விவாதங்களும் உண்டு. ஆனால் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக வேணும். அது ஈழத்தமிழரால் செய்யப்பட்டது என்ற விவாதம்தான் இந்திய தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் உண்டு. ஆகவே இது சரிப்படுத்தப்பட வேண்டும். அதை மீற நாங்கள் தயாராக இல்லையோ, அல்லது அதை நாங்கள் அதோடு சேர்ந்து பயணிக்க நாங்கள் தயாராக இல்லையோ, அதை தந்திரமாக எங்களால் கையாள முடியவில்லையோ, இந்த அரசியல் களம் காணாமல் தான் போகும். இந்த அரசியல் களம் தன்னுடைய இருப்பை இழந்துதான் ஆகும். ஏனென்று சொன்னால் அதனுடைய பொருளாதார வளர்ச்சியும், அது பொருளாதாரத்தில் ஒரு தேசம் வளருகின்ற அடுத்த கட்டம், அது இராணுவ ரீதியான ஒரு பெரும் உச்சத்தை பாய்ச்சலை அது அடையும். அதுக்கான வாய்ப்புகள் அது உருவாக்கி இருக்கின்றது. அதனை தென்னிலங்கையில் இருக்கின்ற புத்திஜீவிகளும் அரசியல் தலைவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார். எப்படி இந்தியாவோடு
நாங்கள் பாலம் அமைப்பது பற்றி அவர்கள், அது இப்போ மோடி பாலம் ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் ராமர் பாலம் என்று இருந்தது, அது இப்போது மோடி பாலம் ஆகிவிட்டது. அந்த மோடி பாலமானதனுடைய விளைவு தென்னிலங்கை அதை முதலே சுதாகரித்து கொண்டு செயல்பட தொடங்கிவிட்டது என்பதுதான். ஆகவே நிச்சயம் இதில் ஈழத்தமிழர்கள் ஒரு கட்சியாக, ஒரு தேசமாக தங்களுடைய இருப்பின் நியாயத்தன்மைகளை முதன்மைப்படுத்தி கொண்டு செயல்பட வேண்டிய மிக பிரதானமான ஒரு தேசம் இந்தியா. இதுக்கு மிக பலம் என்னன்னு சொன்னால், ஈழத்தமிழர்களுக்கு மிக பலம் தமிழகம். அங்கே இருக்கக்கூடிய அரசியலினுடைய வடிவம் அதெல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு தெரியும். நீங்கள் அதை பற்றி மிக அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த அரசியல் எப்படியும் இருந்துட்டு போகட்டும். ஆனால் அந்த மக்கள் கூட்டம், நான் நினைக்கிறேன் ஒரு தடவை போராளிகள் மீது, அண்டன் பாலசிங்கம், தலைவர் பிரபாகரன் மீது இந்தியா மத்திய அரசு புதுடெல்லி ஒரு நடவடிக்கை எடுத்த போது இந்திய தமிழக மக்கள் திரண்டெழுந்தார்கள். அந்த திரட்சியினுடைய விளைவினால் அடுத்த நாளே அந்த நாடு கடத்தல் செய்முறை கைவிடப்பட்டது. இதனுடைய தாற்பயத்தை அல்லது ஜல்லிக்கட்டு, இதனுடைய தாற்பயத்தை ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தலைமைகள் புரிந்து கொள்ளவே இல்லை. உண்மையில் சென்னை ஒரு திறவுகோல். திருநாவுக்கரசு, நான் நினைக்கிறேன் 1999 ஆண்டு 2001 ஆண்டு ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார், சென்னை திறவுகோல் என்று. உண்மையில் இந்த மக்களினுடைய திரட்சியின் பயன்பாட்டை முதன்மைப்படுத்த வேண்டிய தேசிய இனம் ஈழத்தமிழர்கள். என்ற ஈழத்தமிழர்களுக்கு அந்த ப்ராக்சிமேட்டியில் ஈழத்தமிழர்களும் தமிழகமும் அயலகம், இந்த ரெண்டுக்கும் இடையிலே நாங்கள் மீனவர் சார்ந்து இருக்கின்ற முரண்பாடுகளை நாங்கள் எவ்வாறு தமிழரசாக நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்வோம், தமிழரசாக நாங்கள் எவ்வாறு அதை தீர்ப்பது பற்றி யோசிக்கின்றோம். நான் நினைக்கிறேன் இந்த பிராந்திய சர்வதேச சக்தி, ஏனென்றால் தனித்து இந்தியா ஒரு புவிசார் அரசியல் மட்டும் கிடையாது, ஒரு பிராந்திய அரசு மட்டும் கிடையாது. அது இப்போது ஒரு பூகோள அரசு. அது அமெரிக்காவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் ரஷ்யாவோடும் ஒரு உலகளாவிய ரீதியான பொருளாதார இராணுவ பரிமாற்றங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் வலுவான ஒரு தேசம். அந்த தேசத்தை நோக்கி ஈழத்தமிழர்கள் சரியான கொள்கை வகுப்பை செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் இது பல தடவை ஈழத்தமிழர்களுடைய புலமை தளத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சரியான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு நோக்கு நிலையில் ஒரு ராஜதந்திர செய்முறைக்குட்படுகின்ற ஒரு வெளியுறவு பாரம்பரியத்தை கட்டியமையுங்கள். அது கூடாக ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருப்பை சாத்தியப்படுத்த முடியும். நிறைவாக நான் நினைக்கிறேன், நான் ஒரு நீண்ட நேரம் உங்களோடு உரையாடி விட்டேன். நிறைவாக ஈழத்தமிழர்கள் இப்போது தமக்கான உரிமையை பெறுவதற்கு தம்மை சரிவர தகவமைத்துக் கொள்ளக்கூடிய வரலாற்று கட்டாயத்தில் உள்ளனர். வச்சிரம் போன்ற முதுகெலும்பையும் அதுக்குரிய தலைமைகளையும் மூளை பலம் கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்களையும் அவர்களுடைய வருகையும் ஈழத்தமிழர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். செங்கம்பளம் விரித்து காவல் காக்கின்றார்கள். விலை போகாத கண்ணியமான செயல்திறன் கொண்ட நீண்ட தூர பார்வை மிக்க சிறந்த தலைவர்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதும், இத்தனை நிறைவேற்றுகின்ற வல்லமை எந்த தனி மனிதனுக்கு, எந்த தலைவனுக்கு, எந்த கட்சிக்கு இருக்கின்றதோ அது அந்த மக்களை விடுதலை நோக்கி கொண்டு செல்லும் என்று குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.